பிடிச்சிக்கோ, இவன் ஆட்டுவான் நல்லா. பவுலனா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கமெண்ட்ஸை படிங்களேன். அக்கா மொட்டை போட்ட வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள், அப்லோட் ஃபுல் மொட்டை வீடியோஸ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோவில் வந்து நான் ஒரு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து மொட்டை அடித்து காது குத்துனதை வந்து அங்கங்கே ஷார்ட்டாக ஒரு பிட்டாக கட் பண்ணி நான் அந்த மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மொட்டை வீடியோஸை மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கேட்டதுனால நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா கமெண்ட்ஸில், இந்த மாதிரி மொட்டை நான் வந்து மொட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது கிடையாது. இது வந்து என்னுடைய நாத்தனாரோடைய பசங்க, பெரிய நாத்தனார் என் ஹஸ்பண்டோடைய அக்கா, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன் இது. ஸோ அங்கே நாங்கள் போயிருந்தோம். மொட்டை அடித்தது நான் கிடையாது, என்னுடைய நாத்தனார். சொல்லப்போனால் இவங்க வந்து ரெண்டுமே ட்வின்ஸ் பாப்பா தான். 1.5 வயசு ஆகுது ரெண்டு பேருக்குமே. ஜான்வரி 1 பர்த்டே அவங்க ரெண்டு பேருக்கும். குழந்தைங்க வந்து இவங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு குழந்தை இல்லாமல் அவங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த குழந்தை வந்து அவங்களுக்கு பிறந்தது. இந்த சொல்லுவாங்களே தவம் இருந்து குழந்தை பெற்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அது வந்து எங்கள் நாத்தனார் எங்கள் பெரியவங்கக்கிட்ட நல்லாவே அதை நம்ம ஃபீல் பண்ணலாம், நல்லாவே பார்க்கலாம். அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்காக, சும்மா சொல்லக்கூடாது. இந்த குழந்தைங்க வந்து தெய்வம் தந்த வரம் மாதிரி. அவங்கள வந்து பேசாத பேச்சு கிடையாது நிறைய பேர். அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது, இந்த கிராமத்து சைடு ஆக்சுவலாக இவங்க வந்து கிராமம் தான் இவங்க. ஸோ அந்த சைடில் இருக்கவங்கள பற்றிலாம் தெரியல, அவங்களாம் நிறையவே ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க வந்து வெளியில் இது நான் என்னோடய சைட்லேருந்து நான் பார்த்த வரைக்குமே என்கிட்ட எதுவும் அந்தளவுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. பட்டு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு, ஸோ அவங்க கஷ்டப்படுறது அது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியும். பட் இப்போ தெய்வமாக பார்த்து 2 குழந்தை அழகாக கொடுத்துருக்கு. 2 பேருமே பார்த்திங்கன்னா செம க்யூட்டு. இது இப்போ நான் காமிக்கிறேன்ல, ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கான், அவன் வந்து பெரியவன். ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தவன் வந்து குட்டி சின்ன பையன். ரெண்டுமே ட்வின்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பெரியவன் வந்து இவன் தான். குட்டி வந்து ரொம்ப சேட்டை, பார்க்க க்யூட்டாகவும் இருப்பான், துருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. பெரியவன் வந்து கொஞ்சம் அப்பாவித்தனமாக இருக்கிறான், அந்த மாதிரி இருப்பான். ஸோ 2 பேருக்கும் மொட்டை போட்டாச்சு. இவங்களுக்கு மொட்டை போடும்போது அவங்களுமே வேண்டிகிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியாது அவங்க மொட்டை அடிக்க போகிறாங்கன்னு. நான் வந்து சரி 2 மொட்டையாக இருக்குது, நீங்கள் முடி கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை நானும் மொட்டை தாண்டா போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் எனக்கும் தெரியும் அவங்களும் மொட்டை போடுறாங்கன்னு. பார்த்தா ஃபேமிலியும் மொட்டை போட்டுட்டாங்க. அது நின்றுட்டுருக்காருல்ல பாப்பா பிடிச்சிட்டு, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்டு, குழந்தைங்களோட அப்பா. மொட்டை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் தான், என்னோடய பையன் சோஷத்துக்கும் நாங்கள் வேளாங்கண்ணியில் தான் போய் ஃபஸ்ட்டு மொட்டை போட்டோம். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வேளாங்கண்ணி தான் ஃபஸ்ட்டு மொட்டை. ஸோ அங்கே போய் மொட்டைலாம் போட்டுட்டு, இவங்க தான் வந்து என்னுடைய நாத்தனார். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மொட்டை அடித்தது நான் கிடையாது, என்னுடைய நாத்தனார் இவங்க தான். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல நாத்தனார்னா வில்லிங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மொத்தம் 2 நாத்தனார் இருக்காங்க. அந்த 2 நாத்தனாரில் எனக்கு இவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலுமே எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி இப்படி அப்படின்னு. ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறத விட எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இவங்கக்கிட்ட இருக்குது. இது மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுவுமே சின்ன பிள்ளைத்தனமான எப்படின்னா இந்த டக்குன்னு கோச்சிக்கிறது அந்த மாதிரி விஷயமும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து ஹெல்பிங் மைண்டு, அதுவுமே நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஹெல்பிங் மைண்ட் நிறையவே இருக்குது அவங்கக்கிட்ட. நிறைய டைம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவாங்க, மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அந்த டைம் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவாங்க. அதனால் அவங்க வந்து நிறைய பேர் எப்படி சொல்கிறது, பார்க்குறவங்க என்னடா சத்யா இப்படி பேசுகிறா, அவங்களோட பேர் வந்து நாங்கள் சத்யான்னு கூப்பிடுவோம், என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி. பட் அவங்க வந்து மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, டக்குன்னு பேசிடுவாங்க. மற்றபடி ரொம்ப நல்ல கேரக்டரு, நல்ல ஹெல்பிங் மைண்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த 2 குழந்தைங்களுக்காக. 2 குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய மாமியார். ஸோ அவங்களுமே மொட்டை போட்டுக்கிட்டாங்க. கடைசியாக காமிக்கிறேன் ஃபேமிலி மொட்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதையும் பாருங்கள். 2 பாப்பாக்கும் மொட்டை அடித்தாச்சு, எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் காது குத்தல் போய் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2 பாப்பாக்கும் காது குத்தியாச்சு. ஸோ இதுதான் இவங்களுடைய முடி. பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து முடி இருக்கும், நல்லாவே இருக்கும் முடி அவங்களுக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் அடர்த்தி கம்மின்றதை விட ஹைட்டு கம்மி, நீளம் கிடையாது. பட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம மொட்டை அடிக்க போகிறோம் அப்படின்றதுனால என்னன்னு தெரியல, முடி நல்லா நீட்டாக வளர்ந்துச்சு, இடுப்பு அளவுக்கு நல்லா நீட்டாக வந்துச்சு பாருங்கள். இது வந்து ஒரு பக்கத்தோடைய முடி தான் இது அவங்க காமிக்கிறது.
ஸோ முடி நல்லா நீட்டாக வந்துச்சு, நல்லாவும் இருந்தது முடி பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதுதான் வந்து கடைசியாக அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ. நல்லா இருக்குல்ல? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.